வணக்கம். செந்தில் பாலாஜிக்கு 7 ஆண்டுகள் புழல் சிறை, நீதிமன்றம் வெளியிட்ட தீர்ப்பால் பரபரப்பு. நண்பர்களே, இந்த வீடியோவிற்கு ஒரே ஒரு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. செந்தில் பாலாஜியும் அவரது தம்பி அசோக்குமாரும் தாவேகாவின் ஆட்சியை கலைப்பதற்கு குதிரை பேரம் சுமார் 180 கோடி பேரம் பேசப்பட்ட நிலையில் வாக்குமூலம் கொடுத்த தாவேகாவின் எம்எல்ஏ தற்பொழுது நீதிமன்றத்திடம் இந்த வழக்கு விசாரணை ஏற்றுக்கொள்ளப்பட்டு பிடிவாரண்ட் சமர்ப்பிக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது வரை தலைமறைவாக இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி அவரது தம்பி அசோக்குமாரை தேடுதல் பணியிலும் ஈடுபட்டு வருகிறார்கள். மேலும் அவரது பெற்றோரிடம் நேற்று கையெழுத்து எழுதியும் வாங்கியுள்ளனர். அவரது மகனை எப்பொழுது வேண்டுமானாலும் கைது செய்யப்படுவோம், வெளிநாடுகளுக்கோ வெளி மாநிலங்களுக்கோ தப்பிச் செல்ல முடியாது என்பதையும் தெரிவித்துள்ளனர். நாம் நேற்று அவரது பெற்றோரை சந்தித்தோம். கிட்டத்தட்ட பல ஆயிரம் கோடிகளை கொள்ளையடித்த செந்தில் பாலாஜியும் அவரது தம்பி அசோக்குமாரும் பெற்றோருக்கு ஒரு சிறந்த துணியை கூட அவர்களால் வாங்கித்தர முடியவில்லை. கிட்டத்தட்ட ஒரு சாதாரண துண்டு, 50 ரூபாய் துண்டு, 150 ரூபாய் வேஷ்டி சட்டையில் தான் இருந்தார்கள். பார்ப்பதற்கே மன உளைச்சலாகிவிட்டது. ஏனென்றால் பல ஆயிரம் கோடி சொத்துக்களை சேர்த்து பெற்றோருக்கு ஒரு சாதாரண துண்டுகளையும் வேஷ்டிகளையும் அவர்களது வாழ்வாதாரத்திற்கே கஷ்டப்படக்கூடிய வகையில் அமைத்து விட்டார்கள். பெற்றோர்களை மதிக்காதவர்கள் தமிழ்நாட்டின் மக்களையா மதிக்கப் போகிறார்கள்? அது மட்டுமல்ல, கரூரில் சொந்த தொகுதியில் அவர் வாக்குகளை செலுத்தாமல் அவரது வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்ட தொகுதியில்தான் 24 மணி நேரமும் இருந்தார். இது அவரது ஜனநாயக கடமையை ஆற்றாமல் அவர் செய்த ஊழலிலும் கொள்ளையடித்ததிலும் தப்பிப்பதற்காகத்தான் அவர் தேர்தலையே சந்திக்கிறார் என்பது இப்பொழுதுதான் நமக்கு புரிந்துள்ளது. மக்கள் செந்தில் பாலாஜியே கோவை தெற்கில் தேர்வு செய்தது எப்படி? ஒவ்வொரு வாக்கிற்கும் 5000 முதல் 10,000 வரை பெற்றுக்கொண்டு மக்கள் வாக்குகளை செலுத்திவிட்டனர். அதுவே திமுக ஆளும் கட்சியாக வந்திருந்தால் செந்தில் பாலாஜியின் நிலைமையே வேறு மாறியிருக்கும். ஒட்டுமொத்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து துறைகளிலும் தனக்கு சாதகமாக வரக்கூடிய கமிஷனின் அளவை அதிகரித்திருப்பார். ஆனால் மக்களின் மற்ற தீர்ப்பு என்பது செந்தில் பாலாஜிக்கு எதிராகவும் திமுகவிற்கு எதிராகவும் தாவேகாவை ஆட்சி அமைய வைத்துவிட்டது. இந்த கரூர் சம்பவத்தை பற்றி நாம் சுவாரஸ்யமாக ஒரு கட்டுரை ஒன்றை நாம் எழுதியுள்ளோம். அதில் கிட்டத்தட்ட கரூர் சம்பவ மற்றும் கரூரில் நடைபெற்ற துயர சம்பவத்திற்கு பின்னணியில் இருக்கக்கூடியது யார் என்பதையெல்லாம் நாம் விசாரித்த பொழுது செந்தில் பாலாஜியும் அவரது கரூர் கும்பலும் தான் அன்று விஜய் அவர்கள் பிரச்சாரம் செய்ய வந்த பொழுது முன்னெச்சரிக்கையாக பல்வேறு ஆம்புலன்ஸ்களையும் 10ற்கு மேற்பட்ட ஊர்திகளையும் முன்கூட்டியே தயார் செய்து அறக்கட்டளை என்ற பெயரில் ஏற்பாடு செய்தார்கள். ஆனால் இந்த சம்பவம் நடைபெறும் என்பது அவர்களுக்கு எப்படி தெரியும்? அது மட்டுமல்ல, இது திட்டமிடப்பட்ட ஒரு சதிதான் என்றும் விஜய் அவர்கள் மீது பழி போட்டால் அவரை வில்லனாக மக்கள் பார்ப்பார்கள். அரசியலில் இருந்து செந்தில் பாலாஜி அவர்கள் கரூரின் கோட்டையின் மன்னனாகவும் செந்தில் பாலாஜியை வீழ்த்த வந்த விஜய் அவர்கள் எதிரியாகவும் மக்கள் பார்ப்பார்கள் என்பதுதான் செந்தில் பாலாஜியின் திட்டமாக இருந்ததாம். ஆனால் அங்கு தலைகீழாக மாறியதும் சிபிஐ வழக்கில் முதல்வர் விஜய் அவர்கள் விடுவிக்கப்பட்டார். ஆனால் செந்தில் பாலாஜியின் வழக்கு விசாரணை இன்னமும் நடைபெற்றுதான் வருகிறது. இது ஒரு பக்கம் இருக்க, தாவேகாவின் ஆட்சியை செந்தில் பாலாஜி அவர்கள் ஸ்டாலினை விட அதிக அளவு கவனத்தை செலுத்துவது ஏன்? ஏனென்றால் ஒன்றல்ல இரண்டல்ல, சுமார் 7 வழக்குகள். அதில் 4 வழக்குகள் டாஸ்மாக் முறைகேடு வழக்கு 1000 கோடி, மின்சாரத்துறையில் மதுபான கொள்முதல் போன்றவைகள் 394 கோடி, மின்சாரத்துறையில் ஒட்டுமொத்தமாக டிரான்ஸ்ஃபார்மர்கள் கொள்முதல்களில் 430 கோடி. இவைகள் எல்லாம் விசாரணைக்கு வந்துவிட்டால் நிச்சயம் ஆட்சியில் இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் முதல்வராக கையெழுத்து போட்டால் ஒட்டுமொத்த கரூர் கும்பலும் சிறையில் அடைப்பதோடு இத்தனை வருடங்களாக சேகரிக்கப்பட்ட பணங்களும் நிச்சயமாக பறிமுதல் செய்யப்படும். இதை எப்படியாவது தடுப்பதற்குத்தான் குதிரை பேரம். செந்தில் பாலாஜி அவர்கள் தாவேகாவின் ஆட்சியை கவிழ்க்க எம்எல்ஏ இளையராஜாவிற்கு 35 கோடி பேரம் பேசப்பட்டதாக தொடரப்பட்ட வழக்கில் செந்தில் பாலாஜியும் அவரது தம்பி அசோக்குமாரின் மீதும்
இளையராஜா அவர்கள் புகார் அளித்து சுமார் 8 பேரை கைது செய்து அவர்கள் கொடுத்த வாக்குமூலம், செந்தில் பாலாஜி தான் தனியார் நிறுவனங்களிடம் இருந்து 180 கோடியை எங்களிடம் தந்தார், இதற்கும் எங்களுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது, அவர் பேச சொன்னார், நாங்கள் பேசினோம், முழுவதுமாக செந்தில் பாலாஜியும் அவரது தம்பியும் தான் காரணம் என்பதை வாக்குமூலங்களும் கொடுத்து விட்டனர். இந்த வழக்கு நீதிமன்றத்தில் ராம்குமார் வழக்கறிஞர் விசாரணையை நடத்தி வந்துள்ளார். கிட்டத்தட்ட 7 வருடங்கள் சிறை தண்டனை. ஏற்கனவே ஜாமீனில் அமலாக்கத்துறை வழக்கில் ஜாமீனில் பல நிபந்தனைகளுடன் வந்துள்ள செந்தில் பாலாஜி அவர்கள் தற்பொழுது ஜாமீனை மீறி சட்டவிரோதமாக செயல்பட்டதன் காரணமாக அவரை புழல் சிறையில் அடைத்து 7 ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்க வேண்டும். அவரது தம்பி அசோக்குமாருக்கு 5 ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்க வேண்டும். சொத்துக்கள் அனைத்தையும் பறிமுதல் செய்து வருமானத்திற்கு அதிகமாக இருக்கக்கூடிய சொத்துக்களை மட்டும் பறிமுதல் செய்ய வேண்டும். கரூர் பங்களாவை அரசுடைமையாக்க வேண்டும். கரூர் மக்களுக்கு தேவையான வசதியை அந்த கரூர் பங்களாவின் மூலமாக செயல்படுத்த வேண்டும் என்பதை வழக்கறிஞர் ராம்குமார் அவர்கள் நீதிமன்றத்திடம் கூறியுள்ளார். மேலும் விசாரணையில் செந்தில் பாலாஜியும் அவரது தம்பி அசோக்குமாரும் தலைமறைவாக இருக்கக்கூடிய காரணத்தினால் பிடிவாரண்ட் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. திங்கட்கிழமையன்று அவர் நீதிமன்றத்திலும் காவல் நிலையத்திலும் ஆஜராகாமல் இருந்தால் நிச்சயமாக 7 ஆண்டுகள் என்பது 10 ஆண்டுகளாக நீடிக்கலாம் அல்லது 14 ஆண்டுகளாக நீடிக்கலாம். திமுகவை ஒட்டுமொத்தமாக செந்தில் பாலாஜி காப்பாற்றும் என்று நினைத்தார். ஆனால் ஸ்டாலினே கைதுக்கு பயந்து லண்டனுக்கு சென்று விட்டார் குடும்பத்துடன் தனது பேரனுக்கு பட்டமளிப்பு விழாவிற்காக. இங்கு திமுக தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்த பிரச்சனைகளிலும் இருக்கிறது. ஆனால் ஸ்டாலின் அவர்களோ லண்டனுக்கு சென்று குடும்பத்துடன் கொண்டாட்டத்தில் ஈடுபடுவது நியாயமா என்றும் பலரும் கேள்விகளை முன்வைத்து வருகிறார்கள். நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகம் இந்த 5 ஆண்டுகளை பொறுத்து கொள்ள முடியாமல் தாவேகாவின் ஆட்சியை கலைப்பதற்கு முயற்சி செய்த திமுகவும் திமுகவின் கும்பல்களும் தற்பொழுது தோல்வி அடைந்து விட்டதோடு வருகின்ற இடைத்தேர்தல் 7 சட்டமன்ற இடைத்தேர்தலில் திமுகவின் கூட்டணியில் ஆதரவு இல்லாமல் தனித்து தான் போட்டியிடும். அப்படி தனித்து போட்டியிடும் பட்சத்தில் என்னவெல்லாம் நடக்கும் தெரியுமா? நிச்சயமாக திமுக 1 இடங்களை கூட கைப்பற்றாது. இதுதான் நிச்சயமாக நடக்கும். அதனால்தான் ஸ்டாலின் அவர்கள் திருச்சி கிழக்கில் போட்டியிடுவாரா என்ற செய்தியாளர்களது கேள்வியில் மறுத்துவிட்டார் ஸ்டாலின் அவர்கள். ஏனென்றால் பயம். 100% மக்களின் ஆதரவு இருந்தால் மட்டும்தான் ஸ்டாலின் அவர்களால் போட்டியிட முடியும். 2வது முறையும் திமுகவின் தலைவர் தோல்வியை தழுவினால் நிச்சயம் திமுகவின் கட்டமைப்பை உடைந்துவிடும் என்ற காரணத்தினால் ஸ்டாலின் அவர்கள் மறுத்துவிட்டார் என்ற தகவலையும் தற்பொழுது நம்மால் பார்க்க முடிகிறது. நண்பர்களை, ஸ்டாலின் அவர்கள் மூலமாக செந்தில் பாலாஜி அவர்கள் குதிரை பேரம் நடத்தியதற்கு 7 ஆண்டுகள் புலர் சிறை தண்டனை சரியா அல்லது எத்தனை ஆண்டுகள் வழங்கலாம் என்பதை மட்டும் மக்களாகிய உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். நன்றி, வணக்கம்.